வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அதாவது பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. அதாவது பூரினாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லா மெதுன்னு இருக்கிறதுக்கு, பல் இல்லாதவங்க குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு குருமா டேஸ்ட்டாக இருந்தால் 4 பூரிங்கிறது 8 பூரி சாப்பிடுவோம். இன்றைக்கி அந்த உருளைக்கிழங்கு குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்தாவே ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு குருமா அதிகமாக கிடைக்குங்க. இன்றைக்கி அந்த குருமாக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, முதல்ல நம்ம குக்கரில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு அறுத்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆற வச்சு எடுத்து தோல் உரித்து இப்படி உதுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கு எடுத்தது நம்ம ஒரு வடக்கல் வச்சுக்கலாம். வடக்கல் சூடாகட்டும். வடக்கல் சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது இந்த குருமா ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கா இருந்தது, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அதுக்கு தான் அளவு சொல்கிறேன். இப்போ கல்லெண்ணெய் ஊற்றிட்டோம், சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ பாருங்க, 2 பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திக்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க, வீட்டில் இருக்கிற பொருளுக்கு தான். இதுக்கு மட்டும் தேங்காய் மட்டும் தான் அரைக்கிறோம். இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு முதலே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே இந்த குருமா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கிருச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க. நான் இதனால காரமாக இருக்கும், அதனால ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை, இதையே ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது நாம இந்த உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இதே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாசு மாதிரி இருக்குது. இதோட உப்பு மிளகாத்தூள் போட்டு கூட தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, இது பத்தாதுங்க, 4-5 பேர் இருந்தால் பத்தாது. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறது என்னென்ன பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ஒரு ஜார் எடுத்துட்டோம்.
இதில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. பொட்டுக்கடலை ரொம்ப வேண்டாம். 3 பங்கு தேங்காய்னா ஒரு பங்கு பொட்டுக்கடலை சேர்த்திங்க. பட்டை ஒரு 2 பட்டை, கிராம்பு ஒரு 3 கிராம்புங்க. அதே மாதிரி சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, தேங்காய் பட்டை சோம்பெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது பாருங்க, தண்ணி ஊற்றி விட்டோம், சிம்முலையே வச்சோம், ஒரு கொதி வந்துருச்சு. இதையே சேர்த்திடலாம். இப்போ பாருங்க, ஜாரை கழுவி ஜாரில் இருக்கிற தண்ணி சேர்த்திடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ பாருங்க, நல்ல உப்பு போட்டு நல்லா கொதி விட்டாச்சு. கொதிக்க நல்லா மஞ்சள் கலர் வந்துருங்க. நீங்கள் வேணும்னாலும் கூட இன்னும் மஞ்சத்தூள் வந்து அப்போ வணக்கும் போது சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட தேங்காய் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த 2 மிளகாய் நல்ல காரம், அதனால நான் சேர்த்துலிங்க மிளகாய் அதிகமாக. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. குருமா நல்ல கலராக சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ 5-6 பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக. இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா கேரட் பீன்ஸும் கூட போட்டுக்கலாம். தக்காளி கூட 2 தக்காளி சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி குருமா ஆயிரும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து பூரின்னு இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது 2 உருளைக்கிழங்கு இருந்தாவே போதுங்க, 4-5 பேத்துக்காகும் குருமா அந்த மாதிரி கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புறேங்க. லோக்கலில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்மக்கிட்ட மசாலா ஐட்டம், முறுக்கு, தட்டை, லட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.